அதெல்லாம் ஓதுறதுக்காக கிடையாது. நான் ஓதிட்டேன், எனக்கு நன்மை கிடைச்சிரும், நான் தொட்டு முத்தம் வச்சுட்டேன், நன்மை கிடைச்சிரும், நான் கேட்ட நன்மை கிடைச்சலாம் கிடையாது. அதில் என்ன சொல்லுதோ அப்படி வாழ்றது தான். அப்போ இந்த வேதோடைய வாக்கு என்ன? நீங்கள் அளவை முழுமையாக அளந்து எடையை சரியாக நிறுத்து கொடுங்கள். இது இறை வழிபாடு, இது வணக்க வழிபாடு, இது இறைவனை வழிபடக்கூடியது. இதில் புண்ணியம் இருக்குது இல்லையா? அப்போ எடையை நம்ம மோசம் செஞ்சிட்டோம்னா பாவம் இருக்குது, இறைவனுக்கு மாறு செய்யணும்னு அர்த்தம். அளவை சரியாக கொடுக்கலன்னு சொன்னால் இறைவனுக்கு மாறு செய்யணும்னு அர்த்தம். அப்படிதானே? எது அளவு? மனசாட்சி தான். நான் வாங்குகிற பணத்துக்கு சரியாக கொடுக்குறேன்னா, நான் வாங்குகிற பணத்துக்கு பொருள் சரியாக கொடுக்குறேன்னா, இடம் மோசம் செய்யாமல் இருக்கேன்னா, ஏமாற்றாமல் இருக்கேன்னா, முழுமையாக கொடுத்துட்டேன்னா, அப்போ நமக்குள்ளேயே அந்த மனசாட்சி பிரகாரம் நம்ம வாழும்போது அந்த இடை தான் சரியாக இருக்கும். சரியா? அந்த இடையில இருக்கும்போது தான் சொல்கிறாங்க நீங்கள் இறைவனை வழிபடுறீங்கன்னு அர்த்தம். இது தொழுகை, இது இறைவனை வணக்க வழிபாடு.